சொல்லி குறி சொல்ல பொய்யாக கூடா வளைக்கும் இந்த சாமி என்று எங்கள் அண்ணன் உடம்பா தொழுமணி மாலையத்தை கூட்டியிருப்பார் உடையவர்க்கு குறிக்கொள்வேன் நான் வைத்தேன் இதுதான் டெல்லி என்று சொல்லக்கூடிய அஸ்தினாபுரம். இந்த வீதியில சென்றா குறிப்பா மணி ஓ இந்த வீதி சென்றா குறிப்பா பாக்குறாங்க. அம்மா மத்திகள் எப்படியோ நீ பாத்துக்க. இது எங்க அஸ்தாபுரத்து மகாராணி இருக்கிறாங்க. எங்க அம்மா எங்க அரண்மனையில எங்க மகாராணியமா இருக்குது. மகாராணி வைக்குது அதுக்கு போய் அது தேங்க கைக்கூலி சொன்னீங்கன்னா வேணுங்கிற பொருட்பொருள் திரைவிகள் ஐயத்தி கொடுக்கும். ஆமா ஆமா அரே சாமி மகா நோனி அம்மா குட்டி வருது. மகா நோனி இல்ல சரி சாமி மகாராணி அரே குட்டி வருது சாமி குறை பேசுற சாமி எங்க மகாராணி அம்மா குட்டி அரே என்ன கை வைத்து பேசு பாத்தை எங்க மகாராணி அம்மா குட்டி அதுக்கு பாத்து அரே குட்டி வருது போய் போய் மொத்தவா கூட்டிட்டு வந்தேன். சரி கூட்டிட்டு வந்து வந்தேன் அவராசனா கூட்டிட்டு போய் குறைச்சிட்டு போ. கல்யாணம் கட்டுவா கூட்டாங்க தப்பா நினைக்கிறேன். கைக்கூலி ஜோசியம்லாம் பாப்பாலாம் நீ கொஞ்சம் மனவாழ்வு இருக்கிற அப்படின்னு சொல்லி கைக்கூலி பா கூட்டி ஆமா சொல்ல வந்திருக்கிறேன். கண்டது கண்டா அப்படி சொல்றாமா அப்படியா? சரி ஆமா ஆமா வந்திருக்கிறானா மச்சி வந்துக்கிறான். அடியே தங்கைமார்களா எல்லாருமே வாங்கிட்டு போலாம். அப்படி போங்கடி ஓடு மண்டோதரி திருமணி மாதிரி இதா குழந்தை நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிறாளா சொல்றதுக்கு பார்க்கலாமா? ஏண்டி நீதான் குழந்தையா? தாயோ மகாராணி அம்மா நான் குரமாது ராணி அம்மா. குரமாதான் சரி நல்லா குறி பாப்பியா? அரே கண்டது கண்ண மாதிரி சொல்லுது உள்ள மாதிரி உள்ளது மாதிரி சொல்லுது. அப்படியா? ஆமா எத்தனையோ பேரெல்லாம் இப்ப ஊருக்குள்ளார நானும் குறைச்சின்னு வேஷம் போட்டுட்டு பிக்சருக்கு வர்றாங்க. இவ உண்மையாலும் குறைச்சிட்டானா இவ கரெக்டா குறி சொல்லுவாளான்னு நாம பரிசோதனை பண்ணணும். அடியே குறைச்சி ராணி அம்மா ரவிக்கு மேல் வாழோ மலையாதி குழந்தையே கேளாய் பெருமதி உள்ளபடி உரைத்தாயன உனக்கு முட்டு பவளம் தருவேன் உரமாதே.
மன்மத ரதி மலைக்கு மேல் வாழும் மலஜாதி குரத்தையே கேளாய். உள்ளதை உள்ளபடி எத்தனோட நாடு பேரெல்லாம் உள்ளதை உள்ளபடி உரத்தையானால் உனக்கு முத்து பவுலரத்தினம் எல்லாம் தருவேன் கூறமாது. பாரு யாரு எந்த ஊரு என்ன ஏதுன்னு நல்லா தெளிவா சொல்லு பார்க்கலாம். மன்மத ரதிக்கு மேல வனத்தில் வாழும் குரத்தை உண்மதி தேசமெல்லாம் ஊருடன் கொண்டு அன்புடன் குறி உரைத்திறனா பகலமும் முத்து அளிப்பேன் குரமாது. இந்த மகாராணியமாக கேட்குது ஊரு தேச சொல்ல வேண்டாம். பச்சைமலை பவளமலை பரமசிவன் வாழமலையோ கொச்சமலை குடகுமலை குமரேசு வாழமலையோ ஜாதி குறைச்சி தாயி. பச்சைமலை பவளமலை பரமேசம் வாழுமலை கொச்சிமலை குடகுமலை குறைச்சி வாழ்றேன். சரி எருக்க பூவ மேல அணையக்கூடிய ஈஸ்வரன் வாழமலையோட மலஜாதி குறைச்சி தாயே மலநாட்டு குறைச்சி. சரி சரி ராணியம்மா என்ன குறி நல்லா பாப்பியா? அரே உள்ளது உள்ள மாதிரி சொல்லுது கண்டது கண்ணு மாதிரி சொல்லுது தாமே. அப்படியா? பார்த்து நல்லா குறி எடுத்து பார்க்கலாம். இருந்தாலும் அரே என் ஜக்க மேல வேண்டுதோ குறி சொல்லுது. அப்படியா? சாமி சரி வேண்டு அடியே சக்கு மேல வேண்டுறியா? அதுக்கு முன்னாடி இன்னொன்னு நான் டெஸ்ட் அரே என்ன கேள்வி சாமி கேட்கறேன். ஒற்றையிலே கவலையது ஒரே அதற்கு என்ன படம் சொல்லும் அம்மையே அம்மையே. நாம இருக்கும் போது தலைக்கு மேல உச்சியில கபலி சொன்னா ஒயல் எடுத்துனாலும் ஓட்டு ஆமாயா 1000 தடவை சொன்னாலும் அது திரும்பவே தெரியாது. தலைக்கு மேல அதோட சரி தலைக்கு மேல கபலி உரைக்குது இல்ல, அதுக்கு என்ன பலம்? ஊரு தேசத்து சொல்லும் போது உச்சியில கபலி சொல்லுது, அதுக்கு என்னடி பலம்? உச்சியில கபலி
கமலா வாழ்க்கையிலே கொண்டு தாயே சந்தோஷ வாழ்க்கை தாயே உச்சில கவனி சொன்னா அச்சம் இல்லையா வாழ்க்கையில சந்தோஷ வாழ்க்கை என்ன ஒண்ணு கேட்க என்னம்மா ஆண்களுக்கு வலது புத்தம் தோழி சொல்லும் ஆண்களுக்கு ஆண்களுக்கு வலது பக்கம் துடித்தால் அதற்கு என்ன பலன்? ஆண்களுக்கு வலது பக்கம் தோல் துடித்தால் அதுக்கு என்ன பலன் கேட்குது? ஆண்களுக்கு வலது பக்கம் தோல் துடித்தா அன்று 8ஆம் நாள்ல அரசால பட்டம் கிடைக்குது மகாராணி. ஓ 8ஆம் நாள்ல அரசாலும் பட்டம் கிடைக்கும். அரசால பட்டம் உண்டாகுது மணி. அப்படியா? உண்மைதான் தாயே. பெண்களுக்கு மகாராணி பெண்களுக்கு இடது பூசம் துடித்தால் அதற்கு என்ன பலன்? பெண்களுக்கு இடது புத்தம் தோல் துடித்தா இந்த பூமியில அரசால உனக்கு என்ன புத்திர பாக்கியம் கிடைக்குது அம்மானி. குழந்தை இருக்குதுடா தாய். ஓ பெண்களுக்கு இடது பூசம் துடிச்சா புத்திர பாக்கியம் கிடைக்குமா? ராணி சரி தாய் 4 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அம்மா என்ன கேக்குது? அம்மா ஆண்களுக்கு பெண்களுக்கு எல்லாம் சொல்லிட்டேன். காளையருக்கு வலது புத்தம் தோல் துடித்தா அதற்கு என்ன பலன்? அப்படியா? தோல் துடித்தா குறி நாட்டு ஆளக்கூடிய காலையில் என்ற ஒரு அரசன் அப்படி காலைக்கு வலது பக்கம் சொல்லி வைத்தா நீங்க சாஸ்திரிகளா வாழாத கைலாசமே போய் தெரியுங்க தாயே. சரி கைலாசமே போய் தெரியுங்க செஞ்சு போறியா அப்படின்னா என்னடி? அரே சாமி சரி இதெல்லாம் பொதுவானது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். எல்லாம் ஏதோ சொல்லி கொடுத்துருப்பாங்க கேட்டுட்டு வந்திருப்பேன். என் கைய பார்த்து கரெக்டா குறி சொல்லு பாக்குறேன். வருங்காலம் செல்காலம் நிகழ்காலம் இந்த முக்காலத்தை எடுத்து சொல்ல வேண்டும். எங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று சொல்ல வேண்டும். 3 காலத்தை சொல்ல வேண்டும்னு கேட்கிறேன் தாயே. இந்த 3 காலத்தை நான் சொல்ல வேண்டும் என்றால்
என் குலதேவதை வேண்டணும். என் செக்கமாக நினைத்து தான் தாயே நான் குறி சொல்வேன். சரி வேண்டுமா? அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? என்ன வேணும்? மகாராணி வீடெல்லாம் மெழுகணும். சாண பிள்ளையார் குடித்து வைத்து என் குலதேவதையை செக்கமாக நினைத்து அருவி தும்பை வில்வம் மலர் நான் சாட்டி என் குலதேவதை நினைத்து தான் தாயே நான் குறி சொல்வேன். சரி ஆகட்டுமா, அப்படியே செய்யலாம். அடியே வீடெல்லாம் பொழுதுடி. சரின்னு நேரம் மசையார் நிக்கிறேன். ஊடெல்லாம் மொழிகி விடுங்கடி. எல்லாரும் மொழிக்காச்சுக்கா. மகாராணி குறத்தி தாயே இதோ நீ சொன்ன மாதிரி மகாராணி வீடெல்லாம் முழுகியாச்சு. வீடெல்லாம் முழுகி பச்சரிசி மாவுல கோலம் போட்டு இப்பொழுது நீ சொன்ன மாதிரி ஜக்கம்மாவுக்கு பூஜை கொடுக்கற. எங்கடி இந்த காணிக்கு வாங்கிட்டு வாங்கடி. ஆமா மகாராணி. அதனால இப்போ கத்தி எடுத்த மசவையாட்டுனா தான் நீ பிள்ளையார் பிடித்து வைத்த அருகே தும்பை வில்வ மலர்லாம் சாட்டி ஆமா ஜக்கமா வேண்டி குலதேவதை ஜக்கம்மா ஆமா ஜக்கமா வேண்டி தான் தாய் நான் குறி சொல்வேன். அப்படியே ஆகட்டுமா? ஆம் இதோ கேளுங்கள் சபையோர்களே, இதோ நாட்டுக்கு நாடு மகாநாடு, அருமையும் பெருமையில சிறந்த அழகத்திரு தாய் நாடு, அதாவது மிளகாக்காரனூர். அப்படி என்றால் நமக்கு ஒரு மச்சுமா தேசம். அந்த தேசத்துல இதோ நம்ம நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதாவது பாஞ்சால குறவஞ்சுங்கிற நாடகத்துல குறத்தி இப்ப குறி சொல்ல போறா. அதனால கேளுங்கள் பெரியவர்களே, உங்களால முடிஞ்ச காணிக்கையை கொண்டுகிட்டு வந்து இப்ப அவ ஜக்கம்மாவை நினைச்சு கும்பிடுவா. அதாவது ஏன் இதை சொல்றோம்னா, சாமி கும்பிட்டு வை, நான் வெத்தலை பாக்குறேன். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னு 101 கொண்டா. ஏன் இதை சொல்றோம்னா, சாஸ்திரம் பொய்யானா சாணத்தை புடிச்சு பாருங்கிற ஒரு மாடு. ஏன் இப்படி சொல்றோம்னா, காட்டுலயோ மேட்டுலயோ ஒரு மாடு சாணி போடுது. அந்த சாணியில பாத்தீங்கன்னா பூச்சேரும் புழுவேரும் வண்டேரும் ஈ முக்கியம். அதே சாணத்தை கொண்டுகிட்டு வந்து பிள்ளையாரா பிடிச்சு பூஜை அறையில மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை கொடுத்தீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அதாவது பூச்சேராது புழுவேராது வண்டேராது. அதான் சாஸ்திரம் பொய்யானா சாணத்தை புடிச்சு பாருன்னா. அதனால கூத்தாடிங்க காசுக்கு சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க, இது சத்தியமான உண்மை. அதனால இப்ப மலைஜாதி குறத்தி ஜக்காதேவிக்கு பூஜை போடுறா. உங்க கையில இருக்கிற காணிக்கை போட்டு தொட்டு கும்பிட்டுட்டு போனீங்கன்னா உங்களை பிடிச்ச காத்து கருப்பு பேய் பெசாது பில்லி சூனியும் நலி நடுக்கும் எந்திரம் தந்திரம் மந்திரம் எதிராளி பகையாளி எதா இருந்தாலும் நீங்கும். தார தோஷம் கலசர தோஷம் புத்திர தோஷம் எந்த ஒரு தோஷம் இருந்தாலும் சரி இந்த பூஜையில கலந்துகிட்டு காணிக்கை போட்டு கும்பிட்டுட்டு காலையில அந்த அம்மா நவதானியம் கொடுப்பா. அந்த அரிசிய அந்த நவதானியத்தை வாங்கிட்டு போய் உங்க அரிசி பானையில போட்டீங்கன்னா காடு ஓட்டும் போது காட்டுல போட்டு இறச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கு என்னைக்கும் தானியம் என்னைக்கும் குறையாத இருக்கும். அதே மாதிரி அந்த தானியத்தை ஒரு மஞ்சள் துணியில முடிஞ்சு வீட்டு நிலவுக்கு முன்னாடி கட்டினீங்கன்னா எந்த ஒரு காத்து கருப்பு எதுவும் வண்டாது. காலத்துக்கும் உங்களுக்கு கட்டி சோத்து மூட்டை குறையாத இருக்கும். அப்படிங்கறது ஐதீகம். உங்களால முடிஞ்ச காணிக்கையை கொண்டுகிட்டு வந்து குறத்தியோட கூடையில போட்டுட்டு மனசார தொட்டு கும்பிட்டு போங்க, நல்லதே நடக்கும்.
ஏன் இதை சொல்றோம்னு கேட்டோம்னா மாரி வேற காளி வேற இல்ல. அந்த காளியம்மனு இன்னைக்கு மணபத்துல அதாவது வேப்ப மரத்து அதாவது அந்த வேப்ப மரத்து காளியே இன்னைக்கு பாஞ்சாலியும் தான் மாரியாயி தான் காளியாயி. அந்த காளியே இன்னைக்கு பாஞ்சாலியுடைய ரூபத்துல குறத்தியா உருவம் எடுத்து வந்திருக்கிற குறி சொல்றதுக்கு அவளை தொட்டு கும்பிட்டு போனீங்கன்னாவே உங்களுக்கு நல்லது நடக்கும். போட்டு போட்டு போட்டு
சாமி சக்திங்கிறது இங்க பூஜை ஆகும் போது அங்க காலியாகி அம்மா மகாராணி என் குலதேவதை எல்லாம் ஜென்ம குலக்குடியில் அமர்ந்திருக்கிறார். நீ என்ன நினைக்கிற இந்த புரிய அப்படி மகாராணி என் குலதேவதை எல்லாம் ஜக்கமா குலக்குடியில் அமர்ந்து விட்டார். வரும் காலம் செல்காலம் நிகழ்காலம் இந்த 3 காலத்தில் நீ உன்னிடம் உங்களுக்கு சொல்லி இல்லைன்னா சொல்லுங்க. அம்மா உன்ன பேரு பெருந்துவா பெருந்துருவான் உடன் பிறந்தான் சுபத்திரையால். ஆமா ஆமா என் பேரு பெருந்துருவா என் தங்கச்சி பேரு சுபத்திரை. என் ஜக்கமா சொல்லுது குறை கூட சொல்லுது ராணி. ஆமா உண்மைதான். அப்படி இருந்தாலும் மாலையிட்ட கணவன் யார் தெரியுமா? யாரு? மாலையிட்ட உன் கணவன் ஆமாமா உண்டுதா. அம்மா ஆமாயா மகாராணி உன்னை மாலையிட்ட கணவனோட எங்கே அஷ்டாபுரம் எந்த நாளில் துரியோதன மன்னன்? துரியோதன மன்னன் தானே? ஆமாயா உண்டு உண்மைதான். துரியோதன ராஜன் உண்மைதான். துரியமன்னன். ஆமா துரியமன்னன் என்னுடைய கணவர். ஆமா அப்படி கணவரா இருந்தாலும் நீ எந்த நகரத்தை ஆண்டு வந்தீர்கள் தாயே? 56 நாட்டுக்கு தலைநகரம் டெல்லி என்ன அஸ்தினாபுரம் ராணி. ஆமாயா கரெக்டா சொல்றேன். அஸ்தினாபுரம் சொல்லக்கூடிய நகரத்தை ஆண்டு வந்தாலும் தாயே இப்படி நாட்டில் அஸ்தினாபுரத்தில் வாழ்ந்து வரும்போது ஒரு நேரிட்ட பகை ஆளி எதிராளி யார் தெரியுமா மணி? யாரு தாயி? யாரு கரெக்டா சொல்லு. கண்ட மாதிரி சொல்றாள் கண்டாரோடி குறைச்சி. அரே மகாராணி தாயி சொல்லு பாக்கலாம். இன்னும் சொல்லு மேல சொல்லு.
கணவராகிய துரியோதன மன்னன் சித்தப்பார் மக்களாகிய பாண்டவர்களை சின்னம் சிறுவயதில் ஏற்பட்டு பகை வைத்து பாண்டவரை எப்படியாவது மடித்து விட்டால் சிராபுரத்த ஆண்டிராமனை எண்ணத்தை வைத்த கொடியவன் நஞ்சரவ கொடி நரவிட்ட மலராது இவன் பாவியாகிய துரியோதனன் பாண்டவரை எப்படியாவது மடிக்கணும் என்ற எண்ணத்தை வைத்த கொடியவன் ஒரு கணவனாகிய துரிராஜன் அம்மா எத்தனையோ வஞ்சகம் போகின்ற வழியில பொய்க்குழி நடக்கும் நச்சு முள் விஷம் குளிக்கின்ற குளத்தில் கூறு நாட்டி இருக்கும் சாகவில்லை பாண்டவர்கள் மடியவில்லை அந்த பரந்தாமன் கருவியால் பாண்டவர்கள் விளைச்சார்கள். என்னடி பேச்சல ஒவ்வொரு வார்த்தை மாறுது. ஆமா இருக்கட்டும். மகாராணி இதுக்கெல்லாம் தப்பித்த பாண்டவர்களே கடைசி என்ன செய்தார் ஒரு கணவன் தெரியுமா மணி செஞ்சா? பாண்டவர்கள் யார மனமுடித்தார் அந்த யார மனமுடித்த தேவி என்ன செய்தார் ஒரு கணவன் என்ன செஞ்சாங்க சொல்லு பார்க்கலாம். அந்த பாண்டாளம் அவளா பத்தினி அவர் பாண்டவன் அவர் அந்த
பகவானுக்கு பிறந்த யாகத்த வழியா பிறந்த பாஞ்சாலியை பாண்டவர்கள் திருமணம் முடித்தார். மலையாத வில்வனுக்கு வஞ்சி அறமாலை இட்டார் பாஞ்சாலியை. 5 ராஜர்களை மணம் முடித்தார். பத்னியை திருமணம் செய்து வில்ல வளைத்து பாஞ்சாலியை மணம் முடித்து, அம்மா நாடு கேட்டார். நாடா கொடுத்த கணவன் என்ன செய்தார்? என்ன சொன்னாரு? அம்மா தாயே, அவர் சூழல பகையாளி அம்மா பகையாளி பாண்டவர் கோர்க்கத்தில் பாஞ்சாலி மாலை இட்டு வந்து நாடு கேட்க உன் கணவன் என்ன செய்தா? என்ன செஞ்ச? சீமா பொழுதுபோக்காக மண்டகம் ஒன்று கட்டி கண்டித வரவழைத்து காமிக பொழுதுபோக்கிய உன் கணவன் என்ன செய்தாரு? ஹஸ்தினாபுரத்திலே மண்டகம் ஒன்று கட்டி கண்டித வரவழைத்து காமிக பொழுதுபோக்காக சும்மா ஒரு விளையாட்டு ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி ஜகினியை வைத்து தர்மராஜனை வைத்து பகடை ஆடினார். அப்ப பகடையில நாடு நகரம் அமிர்தி செங்கூர் முதல் ஆட்டம் ஜெயித்தன. அது பிள்ளையார் ஆட்டம் என்று சொல்லிவிட்டார். யாரு? ஜெகனி சொன்னார். சரி, மறுபடியும் ஆடு மாட்டத்தில் பகடையில ஆடு ஆட பாண்டவர்கள் அதான் ஜெயித்தார்கள். வெற்றி பெற்றார் பாண்டவர்கள். யாரு? பாண்டவர்கள். இதெல்லாம் தோல்வடைந்து இதெல்லாம் பிள்ளையார் ஆட்டம் சொல்லிவிட்டு உன் கணவனாகிய துரியோதனன் ஆடும் பகடையில அத்தனையும் தோல்வடைந்து விட்டார். அந்த பாவம் பாண்டவர்கள். பாவம்னு சொல்லாத அவங்கள. அப்போ பகடையில ஆடி விட்டார். நாட்டை வைத்து ஆடினார், நகரத்தை வைத்து ஆடினார், மாளிகை வைத்து ஆடினார். அனைத்தும் தோல்வடைந்து விட்டார். சரி, கடைசியாக நாட்டையும் பணை வைத்தார், நகரத்தையும் பணை வைத்தார், மணிமகுடத்தையும் பணை வைத்தார் பாண்டவர்கள். கடைசியாக அந்த பத்தினி பாஞ்சாலி 5 அழியாத பத்தினி அரங்கிலி துரோபதா. 5 அழியாத பத்தினி அரங்கிலி துரோபதா. பொழுதுமணிக்கு அவளை பத்தினின்னு சொல்லாதங்கிறேன். பத்தினி பத்தினிங்கிற அவசரியா எங்க நிக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. 5 அழியாத பத்தினி பாஞ்சாலி. பத்தினி பாஞ்சாலி மீது பாண்டவர்கள் கை கூட பட முடியாது. கத்தி எரிந்து விடுவார்கள். ஆனா உன்னை போல பாம்பு கிட்ட போல அந்த அம்மா. நீ பாம்பு கிட்ட போன ஒரு நாள் என்ன நீ கம்பெனி ஓ பாம்பு தலை விட்டா வாய் விட்டா உள்ள புட்டை போடிட்டு நீ அதே இதெல்லாம் சொல்லி கெடுக்க பார்க்காத. அதெல்லாம் என்னது என்னது எங்களோட இருக்கட்டும். ஒரு நாள் அருவம் ஒரு கணவனுடைய சிறுசு மீது இருக்கிற அருவம் பாம்பு. அந்த பாம்பு கொடி ஒரு நாள் முறை கேட்டுதான் நானும் வரேன். என் கணவர் எதுவும் தவறு செய்யவில்லை. அந்த தர்ம ஒரு நாள் முறை கேட்டதுன்னு சொல்றது.
ஓ சரி தாயி. ஒரு நாள் நல்லது மட்டும் தான் சொல்லணும். இந்த தேவையில்லாத இங்க வந்து குசலம் வச்சுட்டு போற வேலை இருக்க சொல்லிட்டு நானும் ராணி தாயி. என்ன பத்தி நல்ல குறியை மட்டும் சொன்னாதான் நான் ஒத்துக்குவேன். அம்மா அந்த பாஞ்சாலியை வைத்து பகலிலாட பாஞ்சாலியும் தோல்வடைந்து விட்டார். கடைசியாக துரியோதனன் என்ன செய்தார்? நாட்டை இழந்த நகரத்தை இழந்த பாண்டவர்களை வனவாசம் வழிகண்டு போங்க, ஓராண்டு அந்நியாச வாசம் வழிகண்டு முடித்து ஓராண்டு அஞ்சாவது வாசம் முடித்தார். நாடு கேட்டா பங்குல வாரியம் பாதி தருவேன் என்று உன் கணவர் சொல்ல, அப்ப பாண்டவர்கள் என்ன செய்தார்கள்? பாஞ்சாலியை கூட்டி எங்க போறார் தெரியுமா? ஓட்டு பாண்டவர்கள் முன்னடக்க பண்ண தட்டி கொடுவேன். இவனும் அவளுக்கு தப்போது போடுற பாவம் பாவமே. அந்த ஓயடிக்கு பின்னால விட்டு சீரா அவன் பச்சை தலைமடி பாண்டவர்கள் ஒரு சீதா காரணல இப்படி பாண்டவர்கள் முன்னடக்க ஒரு கூடை ஒண்ணு கொடுத்தாங்க போகும்போது. சரி, அந்த கூடையை எட்டி கால ஒதுக்கிட்டாரு துரியோதனன் கணவன். அப்போ அந்த கூடை எடுத்து தலைமையில வைத்துக் கொண்டு பாஞ்சாலி கோழி வைத்த சூமாடு கூட தலைமையில பாண்டவர்கள் முன்னெடுக்க பத்னி திரௌபதி பின்னிருந்த கானகத்துக்கு அப்ப போகும்போது சூரிய பகவான் அச்சா பாத்திரம் பெற்றார். சூரிய பகவான் அச்சா பாத்திரம் பெற்று அச்சா பாத்திரம் என்ன தெரியுமா? தெரியலையே. நான் உள்ள சொல்ல மாதிரி சொல்றேன் மணி. சூரியன் இடத்துல அச்சா பாத்திரம் அப்படியே அச்சா பாத்திரம். அந்த அச்சா பாத்திரம் பாண்டவர்கள் உன் கணவன் ஆனா அடுப்பு கோழி சமையல் செய்து சாப்பிடக்கூடாது, காய்கறி தான் செய்து சாப்பிடணும். உன் கணவன் கட்டுற என்ன செய்ய எப்படி பிழைப்பது? சூரிய பகவான் காய்ச்சி வைத்து அச்சா பாத்திரம் கொடுத்து அந்த அச்சா பாத்திரம் நினைத்தால் என்ன நான் சாதம் வரும்போது எல்லாம் வந்துடும். அந்த பாத்திரத்தை நினைச்சா வேணுங்கிறது வந்து வரும். அதனால சூரிய பகவான் உதவினா அந்த பாத்திரத்தை பெற்று கானகபுரம் விட்டாங்க பாண்டவர்கள். அத்தை போயிட்டாங்க. ஆமா, பாண்டவர்கள் எப்படி சபதம் வச்சுட்டு அந்த புறப்படும் போது எப்படி சபதம் வச்சு போறா தெரியுமா? அந்த பாஞ்சாலி எப்படி கணவனுக்கு எப்படி சபதம் வச்சு போறா? எப்படி பாஞ்சாலி சபதம் வச்சு போறா தெரியுமா தாயி? நாலு கோணம் முடியுமா பாரு. அப்போ அந்த பாஞ்சாலி எப்படி சபதம் வச்சுட்டு வனவாசம் போற தெரியுமா? எப்படி கணவன் இடத்துல கேளங்கேளும் ராஜமன்னனே, கேளங்கேளும் ராஜமன்னா, நாங்க காணகம் படி 2 காணகம் போறோம், ஓராண்டு அண்ணி அதை வார்த்தை முடித்து போறோம். அப்படி ஒரு நாள் ஐயாவது வார்த்தை முடித்து நாடு கேட்டா நாடு கொடுக்க நீ மறுத்தாயானா நாங்க என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வானா? 18 நாள் பாரத போர் நடக்கும். 18 நாள் படையெடுக்கும் சண்டையிலே, படையெடுக்கும் சண்டையிலே பார் மண்ணை மீதி ஏறி முடிப்பாலும் கூந்தலை உன் குடலை பிடிங்கிற கொண்டை எரி கட்டுவேன்.
ஒரு ரத்தத்தை எடுத்து என்னையாக சேர்ப்பேன். யாரு பாஞ்சாலி சொல்றா? ராஜமன்னா பாரத போர் ஒரு நாளைக்கு நடக்கும். சரி, அந்த பாரத போர்ல உன் குரலை பிடிங்கினா கொண்டைக்கேர் கட்டுவேன். ஒரு ரத்தத்தை எடுத்து எண்ணெயாக தேய்ப்பேன். ஈரல் எடுத்து பூவாக வைப்பேன். உன் பலவு எலும்பெடுத்து சீப்பி செய்து நான் சீவி முடிப்பேன் சபதத்தை என்று சபதம் வைக்கிறது வனவாசம் போறான். அவ சபகம் வச்சுதான் பழிக்கு போகுதா? அவன் கிடக்குற அம்மா நீ அப்படிலாம் நினைக்கிறோமா? பத்தினி பாஞ்சு அவ பத்தினி போட்டுட்டு மாற்றையா எவ்வளவு பத்தினி? 5 பேர்த்துட்டு போறான், 5 பேர்த்துட்டு போவாள அவ பேர் பத்தினியா? இப்படி ஒவ்வொருத்தரும் பாவம் சபதம் வச்சு வனவாசம் போயிருக்காங்க. பணிந்து முடிச்சு வந்தா ஓராண்டு 5ஆவது மாதம் முடிச்சா நாடு கேட்க வருகிறான். உன் கனவு கொடுக்க மறுப்பான். பாரத போர் நடக்கும். அந்த பாரத போர்ல கௌரவ சேனைகள்லாம் ரத்த சதுர சேனைகள் படி போறாங்க. பாஞ்சாலி கொண்ட முடிய போறா தாயி. ஐயோ 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 அப்பா. நம்ம நாட்டுக்கு ஒரு மலத்தாதி குறைச்சி வந்தா கண்டது கண்ட மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்த எல்லாத்தையுமே சொன்னா சரியாதான் இருந்தது. கடைசியா என்ன சொல்றா? அந்த மருந்து கடைசியா என்ன சொல்றா? ஆண்டவர்கள் 13 வருஷமும் காணகம் முடிச்சு வருவாங்க. வந்து நாடு கேட்பாங்க. பங்கு நடக்கும். நாடு கொடுக்கலன்னா மன்னவர்கள் 101 பேரும் மறந்து மனுஷன் குறைச்சி சொல்றான். கண்டதை கண்ட மாதிரி சொல்றான். கண்டாரோடி குறைச்சி எனக்கு அத்தை எங்க அத்தை எங்க அத்தை எங்க மாமியா ஒண்ணு பாத்துருக்குது உங்க அத்தையை பாக்கணும். ஆமா எங்க மாமியார் பாரு அதுல எப்படி சொல்றீங்க? அம்மா காந்தாரி காந்தாரி முத்துக்குடி பாண்டிய மாலையிட்டு மூத்த பெண்ணா பிறந்த மூத்த பெண்ணா பிறந்து 16 வயது வச்சு உனக்கு அப்ப வயசு 16 வயதான வயது கொண்டாட தாயி. அப்ப வயசு வந்தோடனே என்ன செய்தா? அரமான ஜாதகம் அழைத்து வயதுக்கு வந்து பாக்குறாங்க. பார்க்கும்போது நீ வயதுக்கு வந்து தாயி. அப்ப வயதுக்கு வந்து பார்க்கும்போது நீ எப்படி வயதுக்கு வந்து தெரியுமா? அந்த அரமான ஜாதகம் அழைத்து என் மகள் வயதுக்கு வந்த நேரத்தை பாருங்க சொல்லும் போது காந்தாரி அம்மா எப்பேற்பட்ட லட்சம் வந்துக்கிறேன். ஒரு இலக்கியம் அம்மா அப்புறம் வயதுக்கு வந்த நேரத்தை பார்க்கும் போது நீ வயதுக்கு வந்த நேரமோ 3 நட்சத்திரம் அவட நட்சத்திரம். ஐயோ 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 நட்சத்திரத்திலேயே வயசுக்கு வந்த நட்சத்திரத்திலேயே வயசுக்கு வந்த 3 அரிசி இருக்குதாம்மா எடுத்துவாங்க. அப்படி 3 வயது வந்த பெண்ண ஒரு ஆண்மக மனவரை மேடையில வாங்க சொன்னா தலா 6 ரூபாய் வெடிக்கணுமா? அப்போ உனக்கு யாரு திருமணம் செய்தாங்க? உனக்கு கல்யாணம் செய்தவர் யாரு? மனமான சூழ்நிலை தெரியுமா? அன்று ஒரு நாளையில அந்திக்கணம் மாலையிட உன ஆட்டுக்கடா தான் அத்தை அனுப்பிட்டு தாயே. ஆட்டுக்கடாவா? ஆமா மணி. ஐயோ 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 என்னதான் என்ன ஆட்டுக்கடா என்னமா ஆட்டுக்கடாங்கிறாளே. என்னது ஆட்டுக்கடாயே?
மூல நட்சத்திரத்துல வயசுக்கு வந்த பெண்ண இன்றைக்கு ஒரு ஆண்மகன் மணவரை மேடையில மாங்கலையும் கட்டினா அவன் தலை மணவாளனுடைய தலை வெடிக்கிறோமா உடனே மாமனார் மாமியார் இருக்க மாட்டாங்களா இப்படி ஜாதகம் சொல்ல உங்க அத்தைக்கு யாரு தாலி கட்டினா தெரியுமா? யாரு கட்டினா திருவிழாட்டிய மாலையில ஆட்டுக்கடா கையில கொடுத்த தாலி கட்ட அந்த ஆட்டுக்கடா தலை வெடிக்கும். ஐயோ யாத்தா ஆட்டுக்கடா தாலி கட்டுச்சு உங்களுக்கு? ஆட்டுக்கடாயா? எந்த ஆட்டுக்கடா தாலி கடிச்சு? குறைச்சி சொல்றா ஆட்டுக்கடா தாலி கட்டுன்னு. ஆமா 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 குறைச்சி இன்னும் எங்க அத்தையை பத்தி சொல்லு. நல்லா கேக்குறேன். நல்லா இருக்குது பாரு கேட்க. இவ்வளவு நாளா அத்தை பெருமையா பேசிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு தான் புட்டு வரிசையில வெளியே வருது. உண்மையை சொல்றல்ல அம்மா நீ. அதனால அந்த ஆட்டுக்கடை தலை வெடிக்க அது மட்டுமா செதிருக்குது உன் தங்க அத்தை. இன்னும் சொல்றேன் இது எங்க போய் தெரியுமா? பலாறு சிகிட்டி போய் தம்பி பலாறு. ஐயோ 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 யாத்தே பலாறு சிகிட்டியா போன அம்மா ராணி அம்மா பலாரசி சேர்ந்து கர்ப்பமாகிட்ட. அப்போ தண்ணி குடம் எடுத்து வைகாறு போகும்போது அது ஒரு பெரிய பலாமரம். அப்ப பலாமரத்தடியில 1000 வருடம் தவறுகிறாரு பலாரசி. அப்போ பேரணி காற்று மழை வந்து விட்டது. காற்றுமலை. அப்போ அந்த பலார் மரத்தில் போய் ஒண்ணு அந்த பலாரிசி என்ன செய்கிறா? நீ கட்டிட்டு ஆட ஆபரணம் காத்துல போய்விட்டது, பறந்து விட்டது அல்லவா? அப்ப பலாரிசி உன்னை சேர்ந்து விட்டா சுவாமியே நான் கண்ணி கத்தன கதிரினேன். அப்ப பலாரிசி சொல்றாரு கத்தவே நான் கதற வேணாம் தாயே 3/12 மாதம் கழித்து பட்டத்துக்குள்ளான பாலகம் இருப்பான்னு சொல்லிவிட்டார் பலாரிசி. அப்போ நீ கர்ப்பமா இருக்கிற பலாரிசிக்கு சிரிங்கி வனத்திலே பாண்டவர்கள் குழந்தை பிள்ளைக்கு பிறகுறாங்க. எங்க சிரிங்கி வனத்துல குழந்தைகள் மக்கள் பாண்டவர்கள் தர்மன் பிறந்து விட்டார். அப்படி என்ன செய்யற? நம்ம வயிற்றுல இருப்பது பிள்ளை வயிறா பெருவயிறு சொல்லி உடமைக்கில் எடுத்து வயிற்று மேல குத்திக்கிட்டேன். அப்போ குத்தும் போது உன் கர்ப்பம் எல்லாம் கலங்கி யோனி வழியா உதரமா போகும்போது இதெல்லாம் வீணாயிடும்னு சொல்லி 100 மண் பாண்டம் கும்பங்கள் செய்து அந்த 100 மண் சட்டியில் அள்ளி வைத்து கோழி எப்படி அடையாக்குதோ அது போல் நீ காத்து வந்த. அந்த மண்சாடியில சரியாக 100 மன்னர்கள் பிறந்தார்கள். மகன் துரியோதரன், துச்சோதரன், துத்தரசன், துன்முகன், தகன் என்று சொல்லக்கூடிய துரியோதனாதிகள் 100 பிள்ளைகள் பிறந்தார்கள். அதுல முதல் மகன் வெங்கலாச்சாரியில் பிறந்தவன் துரியோதனன் மூத்த மகன். கொந்த பிள்ளைகளை செய்யாத வஞ்சமெல்லாம் செய்து மனமா தோட்டி வைத்தா. ராணுவத்துல போயிட்டாங்க, 12 முடிச்சுட்டார். நாடு கேட்க வராங்க. நாடு கேட்க வந்தா மகன் மூத்த மகன் நாடு கொடுக்க மறுப்பார். பாரத போர்கள் நடக்கும். போர்களத்தில் கபரபுர சேனைகள் எல்லாம் அடி போறாங்க. மக்கள் எல்லாம் பாஞ்சாலி முடி போறாங்க. ஐயோ நம்ம என்ன செய்யணும்னு தெரியலையே. ஐயோ செத்து போயிருமா? என்னடி ஆச்சு? எப்படித்தான் சொல்லிட்டு இனிமேல் பார்க்கவா சொன்னாங்களா? ஐயோ தவறுது தவறுது சொல்றீ. கடவுளுக்கு என்ன ஆகுமா தெரியலையே. நீங்க காணுங்க போன உடனே ஒரு மலைஜாதி குறைச்சி வந்தா குறி சொல்றதுக்கு வந்து எல்லாமே உள்ளது உள்ள மாதிரி கரெக்டா சொல்லிவிட்டா. எல்லா உண்மையும் சரியா சொல்லிட்டா. கடைசியா என்ன சொல்றா? காணக போன பாண்டவர்கள் திரும்பி வருவாங்களா? பாண்டவர்கள் திரும்பி வந்துருவாங்களா? அப்படியா சொன்னா
சரி சண்டை பண்ணி உங்க நெஞ்ச பொழந்து ஒருத்தி சொல்றாளுங்க ஜோசியம் கை ஜோசியம் கைராக பார்த்து சொல்றா குறி சொல்றா அப்படி உங்க நெஞ்ச பொழந்து உங்க பழுவேடும் எடுத்து அவ தலையில சீப்பா சீவி உங்க ரத்தத்தை எடுத்து அவ தலைக்கு எண்ணெயா வச்சு உடல அத்து கொண்ட முடியா கட்டி உங்க கல்லீரல எடுத்து பூவா வச்சு சபதம் முடிப்பேன் உங்க மன்னவர்கள் 100 பேரும் செத்து போயிருவாங்கன்னு சொல்றாங்க. சொல்றியா? ஐயோ குறைச்சி சொல்றாளுங்க என்னன்னு இதெல்லாம் இப்ப சொன்னதுதான் என்னன்னு ஆம்பளையா இருந்தோம் பொண்டாடி பேசுவாளா? 100 பேரும் செத்து போயிருவீங்கன்னு சொல்றான் சாமி. அந்த கொண்டு சொன்னாலா செத்து போயிருவீங்களா? செத்து இருக்கணும் பாண்டவர்கள் வந்து மறுபடியும் நாடாளு வருவாங்க. ஐயோ கோரத்தை சொல்ற சரி கொஞ்சம் எங்க இருக்கிறா கொண்டாடி பேசுவாங்க விட மிக அழகா இருக்காடா எத்தனை நாளா என்னது இனிச்சது இன்னைக்கு குறைச்சிட்டு பார்த்தது நசுக்குதா இல்ல அப்படி சொல்றேன். வந்து பாரு எவ்வளவு குழப்பம் எவ்வளவு தளத்தால் இருக்கிறான் அதே குழந்தை நீரா மலைச்சாணி கொண்டியா ராஜமன்னா நான் மேல்நாட்டு குலப்பெண்ணு. மேல்நாடு குழப்பண்ணே நீதான் எங்க சார்ந்த நாட்டுக்கு வந்தாய நீ ராஜமன்னா உங்க அம்மாவை பாத்துருக்குது உன் மனைவியை பார்த்தேன் இப்ப ஒண்ணுல பார்த்து என் கூட்டுக்காரங்க ஆட்டுவா நீ பாத்துக்கிட்டு போயிருவேன். கைக்குறிதான் நீமா கைக்குறி பாக்குறதானே எங்க அம்மாவே கைக்குறி பாக்குறது பார்த்தாயா? ஆமா இப்ப கைக்குறி பார்த்தாயா? உன் மனைவியை பார்த்தோம் சுவாமி. சரி இப்ப ஒன்னு கைக்குறி பார்த்தோம். ஆனா மேல்நாட்டு குறைப்பு மலைச்சாதி குறைப்பு சொல்லுவாயா? உள்ளது உள்ள மாதிரி சொல்லுது கண்டது கண்ண மாதிரி சொல்லுது ராஜா. எனக்கு பாரு அத பாக்குறேன். என்பதையும் தான் பரப்பி ஓராஜம் அண்ணா நீ நினைத்தக்குரிய சொல்றேன் கேளும் ஓராஜம் அண்ணா. பஞ்சவர பகடையாடி பணத்துல ஓட்டல அந்த பத்தினியை கொண்டு வந்து பாரா சபையில நிறுத்தி அகமானம் செய்த பங்கம் செய்த இதை பிடித்து மைத்த பிடித்து இழுத்து வந்து பாரா சபையில துயில உறிந்து அகமானம் செய்தார். அவனால நிர்வாணத்தை பார்க்க முடியல. மாறாத துயில் கொடுத்த மானத்தை காப்பாற்றினான் கண்ணன். அப்போ அந்த பாஞ்சாலி வனவாசம் போகும்போது பரதம் வச்சுட்டு போனாங்கல்ல 12 முடித்து விட்டா அஞ்ஞாத முடித்தார். நாடு கேட்க வருகிறார் கொடுக்க மறுக்க. அப்ப பாரத போர் நடக்கும். குருச்சேத்திர கமல வீட பூமியில பாரத போர் நடக்கும். பாரத போர்களத்தில் 18 நாள் சண்டையில 18 நாள் சண்டையில பார் மண்ணை மீது ஏறி முடிப்பால் அமைக்குங்கள். உன் குடலை பிடிங்க கொண்டைக்கு இருக்கட்டுவா. சரி எலும்பு எடுத்து சீ முடிப்பா சமூகத்தை. நீ கௌரவ சேனைகளை கொண்டு ஒரு அழிய போறீங்க. அரவை கொடி எடுத்து முகத்த கொடி அஸ்னாபுரத்துல பறக்க விடுறாங்க. நாடாள வருகிறார் ராஜமன்னா. கொல்தி நீ குறி சொல்வதெல்லாம் தவறா இருக்கிறது. நீ சொல்ல கொடியா உண்மையாக ராஜமன்னா நான் மேல்நாட்டு குறைப்பேன்.
நான் மலஜாதி குறைத்தியா நீ? நான் மலஜாதி குறைச்சி ராஜமன் தாய்க்கு குறை, அதாவது கை பார்த்தாய், என் மனைவிக்கு பார்த்தேன், எனக்கு பார்த்தேன். என்ன நாடாளு வருவாங்க சொல்கிறாய் நீ பாண்டவர்கள். ஆனா அடியா குறைச்சி உன்னை பார்த்தா சந்தேகமா இருக்கிறது. ஆனா உன்னை குறைத்து என்று நான் விட முடியாது. யாருங்க சாமி சாமி ஓய் இந்த குறைத்திய அஸ்தாபுரத்தை விட்டு போறதுக்கலாமே. வீட்டுக்கு உள்ள சொல்ல அடங்கி எப்படி தரீங்க? ஏய் ஓடுற ஓடுற ஓடுறீ. ஏய் புருஷ கை புள்ள அடிச்சு அடிச்சுட்டு போறாவா? அரே ஊர் மேல வந்திருக்குது சாமி. அரே கொலை பெண்ணு சாமி. சாமி அரே ரைட் அடிச்சு பெண்ணு சாமி. அவ அதே அடிச்சுட்டு இருக்கட்டும். அப்போ இவ கொத்தியா இருந்தா கொலக்கூட்டமெல்லாம் வரும். சரிங்க. கொத்தி இல்லாவிட்டால் பாஞ்சாலியா இருந்தா அந்த பாண்டவர் வருவாங்க. இவனை பிடிச்சாத